Hi friends, welcome to Monoverse channel. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலா கேக் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேக் செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 3 eggs எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1 cup powdered sugar, அதாவது 250 grams powdered sugar. அப்புறம் 1.5 cup மைதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் நம்மளுக்கு இதுலேருந்து 1 ஸ்பூன் தேவைப்படும். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் தேவைப்படும். கொஞ்சமாக மில்க், அப்புறம் ஒரு 100 grams பட்டர், அப்புறம் வந்து குக்கிங் சோடா இது ஒரு 1/2 ஸ்பூன் தேவைப்படும். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் பிரேக் பண்ணி ஊற்றிக்க போகிறோம். Next பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நான் ஹேண்ட் மிக்ஸர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். எக்கை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும், அப்பதான் கேக் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து பவுடர் சுகர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா வெட் இன்கிரிடியன்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட் பண்ண போறோம். இதை வந்து ஒரு ஜல்லடை வச்சுக்க போறோம். இதுல வந்து 1.5 cup நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கணும். இதுல ஒரு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து இந்த செஞ்சு வச்சுக்க மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு நம்ம ஸ்பேச்சுலா வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணா கேக் சாஃப்டா வராது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கேக் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக பால். அவ்வளோதான், நம்மளோட கேக் மிக்சர் ரெடி. இப்போ வந்து நம்ம டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அலுமினியம் கேக் டின் எடுத்திருக்கேன், ஹார்ட் ஷேப். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல பட்டர் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு கொஞ்சமாக எடுத்து இதை தூவிட்டு இதை வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத வந்து கொட்டிடுங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்க கேக் மிக்சரை இதில் ஆட் பண்ணுவோம். கேக் மிக்சர் ஹாஃப் டின் தான் ஆட் பண்ணும். ஏன்னா கேக் உப்பி வரும்போது நம்மளுக்கு ஃபுல் டின் கிடைச்சிரும். அப்புறம் எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கட்டி விட்டுருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ கேக் வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூத் பிக் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது எதுவுமே ஒட்டக்கூடாது. நல்லா கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், எதுவுமே ஒட்டலினா. இப்போ வந்து கேக் சைட்லலாம் நம்ம லைட்டாக எடுத்து விட்டுக்கணும். அதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எதுவுமே ஒட்டல. இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் பண்ண போறோம். க்ரீம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா விப்பிங் க்ரீம் மிக்ஸ் வெனிலா ஃப்ளேவரோடது, அப்புறம் பால் வந்து சில் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, நல்லா ஐஸ் ஆகிற வரைக்கும். இது எதுக்காக பண்ணுறோன்னா இதுக்கு மேலே பவுல் வச்சு நம்ம க்ரீம் பண்ணும்போது க்ரீம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். பவுலில் க்ரீம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி மில்க், ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனோடனே நம்ம ஹேண்ட் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கவுத்துனாலும் க்ரீம் கீழே வரக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கை வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிக்கலாம். 2 ஹாஃபாக கட் பண்ணிட்டோம். மேல் போர்ஷனுக்கு அப்பர் லேயர் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மேலே இருக்க அந்த ஹார்டான லேயர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக் வாங்கிக்கோங்க. இதில் வந்து நிறையா நாசில்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த நாசில் போட்டுக்க போகிறேன். போட்டு க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை அப்ளை பண்ணணும். இப்போ இது மேலே ஃபுல்லாக நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஃபுல்லாக க்ரீம் ஊற்றி கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீமில் வந்து இந்த ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து சாக்லேட் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சிருக்கு, அதை போட்டுக்கலாம். அப்படியே சைட்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்கை ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கேக்கை கட் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லைன்னா க்ரீம் மெல்ட் ஆகிரும். கேக் ரெசிபி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தானே. சரி, நியூ இயர் வரப்போகுது. ஸோ எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். பாய். மறக்காம 3 வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.